நார்த் இந்தியால ஃபேர் நீட் வேணும்னு போராடுறாங்க. சவுத் இந்தியால பேன் நீட் வேணும்னு போராடுறாங்க. ஃபேர் நீட் வேணுமா, பேன் நீட் வேணுமான்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஐ எம் டாக்டர் தீபன், ஹோமியோபதிக் பிசிஷியன். நான் படிக்கிறப்போ நான் மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல இருந்து படிச்சு வந்த ஒரு ஆள். அப்போ நான் என்ன சிலபஸ் படிச்சிருக்கேனோ அந்த சிலபஸ்ல இருந்து எனக்கு ஒரு குவாலிஃபைடு ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாமோட மார்க்கை வச்சு நான் உள்ள என்ட்ரானேன். என் பேட்ச்ல சிபிஎஸ்சியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிச்ச சிலபஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள குவாலிஃபை பண்ணி அவங்கள டாக்டருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த சிஸ்டம் இருந்தது. இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாமை கொண்டு வந்துட்டு நீ படிக்கிற சிலபஸ்ல இருந்து நான் எதுவுமே ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், மொத்த கேள்வியும் வேற ஒரு சிலபஸ்ல கொடுத்து அந்த சிலபஸ்ல தான் கேட்பேங்கிறது ஃபேர் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேராக நீட் நடத்தணும் அப்படின்னா அவங்கவுங்க படிக்கிற சிலபஸில் நீங்கள் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேளுங்க, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேளுங்க, எவ்வளோ வேணாலும் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் பிள்ளைங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நீ படித்த சிலபஸ்லேருந்து ஒரு கேள்வி கூட வராது. மொத்தமாக நீ பப்ளிக் எக்ஸாம்லாம் அப்பியர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வருஷத்தை பேஸ் பண்ணி நீ படிச்சு பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு. இதனாலதான் தமிழ்நாடு வந்து பேன் நீட்டுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. நானும் பேன் நீட்டுக்காக தான் சப்போர்ட் பண்றேன். தமிழ்நாடு எப்பயுமே தவறான வழியில போராடாது, தவறான விஷயத்துக்கும் போராடாது.